வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 19 மெலியோதாஸ் vs த 10 Commandments. ஸோ நீங்கள் இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 10 Commandmentsோட உண்மையான சக்தியை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர 5 எபிசோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாளாக இந்த அனிமே பார்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லாமல் ஆயிரும். ஏன்னா இந்த 5 எபிசோடில் தான் அப்படியே எபிசோடு ஒவ்வொன்றும் தெரிக்க விடு நம்ம மெலியோதாஸோட சண்டை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் பழிவாங்கிறது எல்லாமே இதில் வேறு லெவலில் இருக்கும். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட கிரெடிட்ஸ் இதை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கிங் தன்னோட ஃபுல் சாக்ரெட் ட்ரெஷர் அன்லீஸ் பண்ணதுக்கப்புறம் டிஎன்ஏவை காப்பாற்றிருப்பான். அண்ட் எஸ்கனாருமே இங்கே கோத்தரோட பிடிகளை சிக்கிறதுனால எஸ்கனாரோட மறக்க முடியாத அந்த அனுபவங்களை அவனுக்கு திரும்ப அவனோட மண்டைகளை எடுத்து காட்டியிருந்தனால அவனுக்கு பல விஷயங்கள் மண்டையில் ஓடினாலும் அவன் சூரியனை நினைக்கிறது மெர்லின் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூரியன் அவன் கனவுல கண்டதுக்கப்புறம் இவனோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருக்குது. அதே சமயத்தில் 7 Deadly Sinsோட இதயத்தை நீ வந்து காயப்படுத்துறதுனால உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு 10 Commandments சேர்ந்த கிளக்ஸோனியா அப்புறம் ட்ரோல் 2 பேர்த்தையுமே அடிச்சு போட்டுட்டான். அடைச்ச நாம் அவனோட சக்தியை பார்த்து வாயை பொழந்துட்டு இருந்தோம், நம்மளோட தற்காப்பை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பேசிகிட்டே இருக்கிறான். இவனோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல அப்படின்னு ட்ரோல் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ இங்கே என்ன நடந்தது, அவ்வளோ பெரிய வெடி விபத்து நடந்தது, அந்த அளவுக்கு அந்த ஆள் அவ்வளோ சக்தி வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்கும்போது, இருந்தாலுமே இங்கே என்ன நடக்குது, அவன் தனியாக ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனுக்கு ஒரு பக்கம் கோவம். ஸோ எஸ்கனோரை தேடி போயிட்டே இருக்கும்போது ஜெரிகோ அந்த இடத்துல காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. நம்ம மெலியோதாஸ் கிட்ட பேன் பேசிட்டே இருக்கும்போது மெலியோதாஸ் காணின்னு பார்த்தா மெலியோதாஸ் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள ட்ரோல் கிட்ட போய் நின்றுட்டான். ஸோ இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் சும்மா விட மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் மேலே வேகமாக ஏறி போய் அப்படியே எட்டி ஒரு உதவுடுறான் பாருக்க. அவனோட கையெல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்ட போகிற மாதிரி இருக்குது. அண்ட் அவனோட 3 கை வச்சுட்டு அடிக்க வரும்போது மெலியோதாஸ் அதை எதிர்த்து நின்றுட்டு ட்ரோலோட 2 கையை பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வெட்டி போட்டுறான். ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் கேட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அசால்ட்டாக ட்ரோலோட அப்படியே சதையவே அப்படி கிழிச்சிட்டான். ஸோ ஷோல்டரில் இருக்கிற அவனோட ரத்தத்தை வந்து அவனை இன்னைக்கு பார்த்துட்டு, வாவ் என்னோட ரத்தத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன், நீ ரொம்பவே சக்தி வந்தவனா இருப்பேன் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரோல் பேசிகிட்டே இருக்கும்போது மெலியோதாஸோட சக்தி இப்போ மனுஷ சக்திக்கே அப்பாற்பட்டதாக இருக்குது, அவன் ரொம்பவே சக்தி வந்தவனா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கில்தன்ட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் தன்னோட பிளான் வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ நான் வந்து உங்களை டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களோட கார்டில் இருந்திருப்பீங்க, அப்போ நான் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் எனக்கான ஒரு விஷயத்தை எஸ்கனோர் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான், எனக்கான ஒரு ஓப்பனிங் அது மட்டும் தான் எனக்கு தேவை. எஸ்கனோர் அதை செஞ்சதுனால தான் என்னால் இந்த மாதிரி உங்களை அட்டாக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மெலியோதாஸ் பேசிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் கோத்தரமே எஸ்கனோர் தூக்க போயிட்டு இருக்கிறா. எஸ்கனோர் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு. கோத்தர் என்னதான் இருந்தாலுமே நீ என்னோட காம்ரேட்ஸ் ஒருத்தன், ஸோ உன்னோட இதயத்தில் ஒருத்தர் விளையாடுனா இருந்தால் நான் அதுக்கு சும்மா விடவே மாட்டேன். ஸோ நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாருமே இப்படி இருக்கும்போது நான் இப்படி சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும், அதனால தான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனோர் பேசிகிட்டே இருக்கிறான். நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல, ஏன்னா எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திரமே பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் கிளக்ஸோனி பார்த்தீங்கன்னா தன்னோட ரிவைவல் பவர், அதாவது பூலிருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்துட்டு இங்கே நம்ம எஸ்கனோர் ஒரு தடவை காப்பாற்றிருமல, அதே பவர் பார்த்தீங்கன்னா அவன் ரிவைவலுக்காக பயன்படுத்திக்கிட்டான். ரோல் தன்னோட எர்த் பவர் மூலமாக ஸோ அவனோட மீதி இருக்கிற 2 கையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாருமே சிறைப்படுத்திட்டா. ஸோ போட்டிக்காக எல்லாருமே ஸ்டேஜில் இருப்பாங்களா, அந்த ஸ்டேஜ் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஸோ இப்போ நீ நான் சொல்கிறத கேட்கலன்னா நீயும் ஹாஸ்டேஜ் எல்லாருமே சாக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பேசிகிட்டே இருக்கிறான். அதுக்கு முன்னாடி நான் அவனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கண்ணை மூடி கண்ணத்துக்குள்ள அவனோட இன்னொரு கையுமே வெட்டிட்டான். ஏன்னா மெலியோதாஸ் என்னை பற்றி மறந்துட்டியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ணிட்டு மெலியோதாஸை போட்டு அடிக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே கிளக்ஸோனியோட ஷீல்டு எல்லாமே உடஞ்சி போச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே சாக வேண்டியதுதான், உங்களோட விதியை நீங்கள் ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியோதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தியா கதையை, நீயும் நானும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டீமன் கிங் எதிர்த்து போராடிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நீ என்ன எதிர்த்து போராடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி பேசிகிட்டே இருக்கிறான். அதுதான் உண்மை, இருந்தாலுமே நீங்கள் 2 பேருமே எதாவது இழந்திருக்கீங்கன்னு தெரியும். கிளக்ஸோனியானே உயிரா புதையெல்லாம் நினச்ச ஒன்று அதை நீ இழந்திருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரோல் உன்னோட கிளானில் நீ துரோகத்தை அனுபவிச்ச, அதனால தான் நீங்கள் 2 பேரும் இந்த நிலைமைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு மெலியோதாஸ் சொன்னதுக்கப்புறமும் எங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் எதுக்காக மெலியோதாஸ் எங்களை எதிர்த்து போராடுற அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி சொல்கிறான். நீங்கள் என்னோட எதிரி சைடில் இருக்கீங்களா, அதுவே போதுமே உங்களை அடிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது தன்னோட சாக்ரெட் ட்ரெஷரை வச்சுக்கிட்டு கிளக்ஸோனி அங்கே அடிக்கிற பாருங்க. மெலியோதாஸ் பறந்து போய் விழுகிறான். இங்கே என்னடா நடக்குது வெளியே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, பெரிய அளவுக்கு சக்தி வெளியே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னா இந்த இடத்த உடச்சு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தப்பிச்சு போனால் நம்ம மெலியோதாஸுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருப்போம். அதனால் இப்போ 10 Commandments எதிர்த்து சண்டை போடுறதுக்கான ஒரு சக்தி இப்போ மெலியோதாஸ் மட்டும்தான், அவனை நம்பி இருக்கிற தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங்குமே சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு பேன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து தப்பிச்சு போக முடியாது, இந்த பாறையெல்லாம் ரொம்பவே கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு டைமண்ட் பண்ணிட்டு இருக்கிறான்ல, ஸோ என்னால் அவங்க எல்லாருமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த இடத்த விட்டு வர முடியாது, ஏன்னா என்னோட பையனான சோல் அப்புறம் டெல்லா அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மற்றவனை பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் நம்ம டிஎனுக்கு இங்கே எலிசபெத்தை வந்து ஒரு ஹீல் பண்ணியிருப்பாள் ஹாசரை, அதை வந்து நினச்சி பார்த்துட்டு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, ஃபஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் ஆகலாவா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனவே சமாளிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ட்ரான்ஸ்போர்ட் ஆகி லியோனஸில் இருக்கிற கேசலுக்கு வந்துட்டாங்க. ஸோ கிளக்ஸோனே தன்னோட ஹீலிங் பவர் மூலமாக அந்த இடத்துல ட்ரோலையுமே பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டா. அடிவாங்க மெலியோதாஸ் ஆக்ரோஷத்தோட அங்கே இருக்கிற எல்லா மெஷினும் உடச்சிக்கிட்டு தன்னோட டீமன் பவரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாதிரி அவன் கையில் பெரிய ரக்கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா மெஷினுமே அடிச்சு நொறுக்கினதுக்கப்புறம் உன்னை அட்டாக் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளக்ஸோனி ஒரு அட்டாக் போடுறா பாருங்க.
அந்த அட்டாக்கையுமே தடுத்து நிறுத்திக்கிட்டு கிளக்ஸனோட வயிற்றுல ஒரு அடி விடனா பாருங்க, அவனுக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. அதே சமயத்தில் ட்ரோலுமே ஹீல் ஆயிருப்பான்ல. ஸோ ட்ரோல் தன்னோட ஜெயின் பவர் மூலமா அங்கே இருக்கிற எல்லா பாறையுமே மெலிதாஸ் வந்து அடிக்குது. அப்படியே மேலே போக போக மெலிதாஸ் அடி வாங்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்கிறான். மேலே போன பாறை எல்லாமே திரும்ப கீழே வர மாதிரி மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மெலிதாஸ் இந்த இடத்துல அடி சமைத்து வாங்கிட்டு இருக்கான். அடேங்கப்பா, அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, அவ்வளோ நிலநடுக்க வந்துட்டு இருக்குது, அவங்க சண்டை போடுறாங்களா இப்படி அப்படின்னு ஹாசர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சண்டையில் நம்ம தலையிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் அந்த டைமண்ட் நைட்டோட கையில் ஒரு குளோப் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல எல்லாருமே சண்டை போடுறது நல்லாவே கண் கூட தெரியுது. ஸோ நம்ம மெலிதாஸ் அந்த இடத்துல எப்படி இருக்கிற அப்படிங்கும்போது நம்ம மெலிதாஸோட கை தான் அந்த இடத்துல ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் நைட் சொல்கிறான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம மெலிதாஸ் தன்னோட ஃபயர் பவர் வச்சு அடிக்கும்போது ஜெயின்ட்டுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற ஹெவி மெட்டல் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து ட்ரோல் பயன்படுத்துகிறான். ஆனால் பயன்படுத்துகிற அடுத்த செகண்டே அவனால ஒன்றுமே முடியல. ஸோ கிளக்ஸோனே மறுபடியும் ட்ரோல் மேலே ஹீலிங் பவர் பயன்படுத்தினால நீ ஹீல் ஆகிற வரைக்கும் நான் இவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனே சண்டை போட்டு போயிட்டே இருக்கிறா. ஸோ மெலிதாஸ் வெறி பிடிச்ச மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறா. ஸோ நம்ம மெலிதாஸ் இந்த அளவுக்கு சக்தி வதவனா இருக்கானே அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த குளோப்பை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மெலிதாஸ் ஏதோ பின்வாங்கறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோத்தர் பேசிகிட்டே இருக்கும்போது, அப்படின்னா அந்த டீமில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அதாவது மெலிதாஸுக்கு தெரிஞ்ச அந்த டீம்மேட்ஸ் யாராவது இருப்பானுங்க. அதனால தான் நம்ம மெலிதாஸ் ஃபுல் பவர் யூஸ் பண்ணாமல் அவளோட பாதி பவர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட டீம்மேட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸில் செத்து போன கெலன் வந்து ஏற்கனவே சொன்னான், நம்ம கிளானில் துரோகம் பண்ண மெலிதாஸை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். அப்படின்னா நம்ம மெலிதாஸுமே டீமன் கிளானில் இருந்தவர் தான் நினைக்கிறேன். இருந்தாலுமே அவர் நம்ம இப்போ கேப்டன், நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணியாங்க அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா நம்மளோட எதிரியோட எதிரி நம்மளோட கேப்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். நீ சொல்கிற ஒத்துக்கிற, இருந்தாலுமே நீ டிஎனுக்கு பண்ணாதான் நான் உன்னால மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ முரட்டடியாக வாங்கின இந்த கிளக்ஸோனி இருந்துக்கிட்டு, ஏன்டா நிஜமாலுமே இந்த அளவுக்கு சக்தி நீ ஒழிச்சு வச்சிருந்தியா, நீ வந்து டீமன் கிங்காக ஆகிறது கூட உனக்கு சக்தி இருக்குது, பட் இருந்தாலுமே எதுக்காக நீ இப்படி ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்கிற, நீ கேவலம் எங்களை விட்டுட்டு இந்த மனுஷனுக்காக இப்படி போராடிட்டு இருக்கிறியே அப்படின்னு உனக்கு இந்த மனுஷங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரோல் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பெரிய ஒரு வீடியோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட டீமன் பவர் எல்லாமே வந்து நம்ம மெலிதாஸ் அடிக்கும்போது இந்த இடத்துல குளோபில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, என்ன அப்பேற்பட்ட சக்தி வந்து அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மெலிதாஸுக்கு அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஸோ தன்னோட பிரதரான ஜெல்ட்ரிஸ் முன்னாடி மெலிதாஸ் அப்படியே கெத்தாக நின்று இருக்கிறான். இப்போ அந்த இடத்துல மெலிதாஸ் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஏன்னா அவங்களை 2 பேருக்கு எதிர்க்காக தான் மெலிதாஸ் அதுக்கிட்ட சக்தி இருக்குது. அவங்க 10 பேருமே எதிர்த்தா மெலிதாஸ் கண்டிப்பாக செத்துருவான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாரு ட்ரேஃபஸ் இன்னும் அங்கே உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கெல்தண்டர் பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா இன்னும் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிரியமர் பேசிகிட்டே இருக்கிறான். சரி 10 கமெண்ட்ஸில் 10 பேர் இருப்பாங்களே, இன்னும் 9 பேர் தான் இருக்காங்க போது 10வது ஆள் கெலாண்டை நம்ம எஸ்கனார் தான் போட்டு தந்தது அப்படின்னு சொல்கிறான். அர்த்தருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் எலாஸ்குள்ளே இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. ஸோ அவள் திரும்ப உயிரோட இருக்கிறா, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது, பேன் அவள் உயிரோட இருக்கிறனால தான் நானும் இன்னும் உயிரோட இருக்கிறேன், அவளோட பவர் இருக்கிறனால தான் நானும் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலைன் பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் அப்படின்னா மெலிதாஸ் இங்கே டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது, அது என்னால் பண்ண முடியாது, அந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் முதல்ல நான் இந்த இடத்துக்கு போயாகணும், அதனால் என்னால் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் கிங்டமே சொல்லிடுறான். ஸோ மெலிதாஸோட கையை அசால்ட்டாக ஜெல்ட்ரிஸ் வந்து வெட்டிடுறான். ஸோ தன்னோட கையை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக மெலிதாஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜெல்ட்ரிஸ் அப்படியே பறந்து போயிட்டு அந்த கையை மறுபடியும் பிடிச்சிட்டான். என்னாச்சன்னா என்ன பின்வாங்கறியாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படியே போச்சுன்னா நம்ம மெலிதாஸ் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கிட்ட செத்துருவாரு அப்படின்னு கிங் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கொடுக்குற பாருங்க, அந்த அடியில் அப்படியே பறந்து போய்கிட்டு அப்படியே அவனோட கையுமே ஒட்ட வைக்கிறான். ஸோ ஒட்ட வச்சுட்டு அதை வந்து தப்பிக்கிற அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் திரும்ப ஒரு புகைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான். அப்படின்னா மெலிதாஸ் இங்கிருந்து தப்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷம். ஆனால் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டான். ஏன்னா கிரே ரோடு ஏற்கனவே பைண்டிங் ரிசன்மெண்ட் செயின் அப்படின்னு ஒன்று ஓட்டிருப்பான். ஸோ அந்த கேர்ஸ் பவர் யார் மேலே இருக்குதோ அதே சமயத்தில் எந்த இடத்துல அந்த செயின் போட்டாங்களோ அந்த இடத்துக்கு தான் திரும்ப அவன் தப்பிக்க போகும்போது வந்துகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரே ரோட் பேசிட்டே இருக்கிறான். அப்படின்னா மெலிதாஸ் வந்து அந்த 10 பேருக்கு கொள்ளணும், இல்லைன்னா அந்த 10 பேர் மெலிதாஸை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் அழுக வந்துருச்சு. ஸோ டெய்ரி சும்மா இருப்பா, அவளோட அதிகமான பவர் மூலமாக மெலிதாஸை போட்டு பொருட்டு எடுத்துட்டு இருக்கிறா. ஸோ நம்ம மெலிதாஸ் கிட்ட சக்தி அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம எப்படியாவது போய் மெலிதாஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேடிக்கை பார்த்துருக்கிற ஒவ்வொருக்குமே சூடாயிட்டு இருக்குது. டெய்ரி தன்னோட காம்போஸ்டார் அட்டாக் மூலமாக மெலிதாஸை போட்டு பொருட்டு எடுத்துட்டு இருக்கிறா. மூன் ஸ்பீட் இருந்துகிட்டு காம்போஸ்டார் பற்றி உங்களுக்கு என்ன தெரியாதுல்ல. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸிவ் அட்டாக் கொடுக்குறாலோ ஒவ்வொரு அட்டாக்குமே அவளோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது லோலேருந்து ஹைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல அவன் மெலிதாஸை விட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறனால அவளோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 54% வரைக்கும் மெலிதாஸ் வந்து தாக்கு பிடிக்கிறான். நீ ரொம்பவே சக்தி வந்தது தெரியுமா, ஏன்னா டெய்ரியோட பவரை 50க்கு மேலே எவனுமே தாக்கு பிடிச்சதில்ல, நீ தான் தாக்கு பிடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஸ்பீட் வானத்திலேயே பார்த்தீங்கன்னா மெலிதாஸை ஹெல்பர் அப்படின்னு ஒரு ஃபயர் பவர் மூலமாக மெலிதாஸை போட்டு வானத்திலேயே போட்டு கருக்கிறான். இதெல்லாம் பார்க்க எலிசபெத்துக்கு அழுக வந்துருச்சு. ஸோ ஹெல் ஃபயர் பேர்டு அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்துறதுனால எப்படின்னு நேரம் அருகே போயிருப்பேன் அப்படின்னு மூன் ஸ்பீட் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் அதெல்லாமே விடாமல் மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மூன் ஸ்பீடோட கழுத்தை அறுத்து போட்டிருப்பான்.
ஸோ ஏற்கனவே டெய்ரி வந்து மெலிதாஸோட கையவே போட்டு அடிச்சதுனால மெலிதாஸோட கையை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செதஞ்சிருச்சு. அப்படின்னா சரி நம்ம எப்படியாவது போய் மெலிதாஸை காப்பாற்றணும், என்ன மரியாதை அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு கில்துன்ற அந்த டைமண்ட் மேட்ச் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ போனால் அந்த இடத்துல செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன மற்றவனா நீ இன்னும் அந்த டீமன்ஸோட சக்தி நம்பிட்டு இருக்கிற, சோல்டு இல்லாம காப்பாற்றுக்கு நம்ம கிட்ட வேற வழி இருக்குது, அவங்கள நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஎன் மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பேட்டில் ஃபீல்ட்ல ட்ரேவஸ் இங்க மெலிதாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னாச்சு மெலிதாஸ், நீ எப்பேற்பட்ட பாவம் பண்ணவு தெரியுமா? ஏன்னா டானாஃபோர் கிங்டம்ல இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிட்டா நீ எங்களை சீல் பண்றங்க காரணத்தினால நீ இனிமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ட்ரேவஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது மெலிதாஸ் தன்னோட மனசுக்குள்ள எப்படியாவது ட்ரேவஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ட்ரேவஸ் நீ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனு உனக்கே தெரியும்ல, இந்த கேவலமான டீமன் உன்னை ஆக்கிரமிக்க விடாதா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணாலுமே அவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனையும் பேசிட்டு இருக்குது. சார் மெலிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவஸோட ஆத்மா வெளியே வருது. அண்ட் வெளியே வந்து அடுத்த செகண்டே உன்னை நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸை போட்டு அடிச்சு தள்ளிடுச்சு. ஐயோ எனக்கு மெலிதாஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னு பயமா இருக்குது, டே எப்படியாவது எங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லி ஹில்தண்டர் ஹாசர் ரெண்டு பேருமே உயிரை தியாகம் பண்றதுக்காக தயாராகிட்டாங்க. அண்ட் கிளக்ஸோனியுமே பார்த்தீங்கன்னா தன்னோட சாக்கட் ட்ரெஷரை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஃபேரி கிங் கிளக்ஸோனியா நீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட சாக்கட் ட்ரெஷரான பேஸ்கேஸ் வச்சு மெலிதாஸை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். மெலிதாஸுமே எதால பண்ண முடியல. ஸோ மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மொரட்டடியாக வாங்கிட்டான். இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா தன்னோட சாக்கு ஃபுல் ட்ரெஷர் வந்து அவன் பயன்படுத்துறதுனால என்னாச்சு மெலிதாஸ், எங்களை எதிர்த்து போராட முடியலையா? எங்களுக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டீமன் கிளானில் டீமன் கிங் எதிர்த்து நம்ம சண்டை போட போகும்போது எங்களை துரோகம் பண்ணல, அந்த துரோகத்துக்கு நீ கொடுக்குற ஈடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெல்ட்ரிஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ பாரு என்னோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் அந்த இடத்துல கையை இழந்ததுக்கு அப்புறமும் அவன் கையில் ஒரே ஒரு கத்தி இருந்துருக்குல்ல, அந்த கத்தியை வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் கவுண்டர் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அது ஹென்ட்ரிக்ஸனை தோக்கடிக்கிறக்காக அவன் பண்ண பவர் தானே. அப்படின்னா மெலிதாஸோட பவர் இப்போ 30% அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே மெலிதாஸை யாராலையுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் பேசிட்டே இருக்கிறான். கிங்குக்கு எல்லாருமே ஆச்சரியமா இருக்குது. அடச்சா மறுபடியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ண மாதிரி மறுபடியும் இவன் நம்மளை சீல் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரிவெஞ்ச் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் பாருங்க. அந்த கத்தி வந்து ஒருத்த வந்து கையில் பிடிக்கிறான். கையில் பிடிச்சோடனே பவர் எல்லாமே காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல எஸ்டரோஸாக தான் இருக்கிறான். ஸோ மெலிதாஸ் எனக்கு உன்னை பார்த்த ரொம்பவே பாவமாக இருக்குது, பட் இருந்தாலுமே நான் அதை செஞ்சு தானே ஆகணும். ஏன்னா உனக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸால முடியல. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்க மட்டும் கீழே விழுந்துட்டான். எஸ்டரோஸா மெலிதாஸை கருணையே இல்லாமல் போட்டு சதக்குன்னு மிதிக்கிறான். அதே சமயத்தில் இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.